தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த பணி நியமனத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கைமாறியுள்ளதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருப்பதாகவும் இதுபற்றி விசாரணை நடத்தும்படி தமிழக போலீசாருக்கு 232 பக்க அறிக்கையை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. இதுகுறித்து பல கட்சித் தலைவர்களும் அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் KN நேரு, திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன மத்திய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு புதிய முயற்சிதான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமன குறித்த கடிதம் என கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை உள்ள 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அதிகமாகி நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்த நிலையில் 2019 பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த 2/2/2024 அன்று அறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிற பணியிடங்களையும் சேர்த்து 2569 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. இப்பணியிடங்களை வெளிப்படையான ஒளிவுமறைவற்ற முறையில் நிரப்புவதற்காக தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்கென தனி ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டு அந்த இணையதளம் மூலமாக 2,499 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு இணைய வழியில் நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக 38 மாவட்டங்களில் உள்ள 591 மையங்களில் தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த தேர்வுகள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக மதிப்பீடு செய்யப்பட்டு எழுத்து தேர்வு முடிவுகளும் இணையதளத்தில் 20/9/2024 அன்று வெளியிடப்பட்டன. நியாயமான முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதால் இந்த தேர்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனை கூட பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து பல்வேறு பணியிடங்களுக்கு பணி தகுதியின் அடிப்படையில் அதிகாரிகளை கொண்ட தேர்வு குழுக்கள் அமைக்கப்பட்டன. பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பதவிகளுக்கு 13 தேர்வு குழுவினால் 7272 தேர்வர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வுகளும் நடத்தப்பட்டன. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வுகளும் முடிவுற்ற பின்னர் இறுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையிலும் கலந்தாய்வு முறையிலும் இறுதியாக 2538 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நேரடி நியமனம் தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் தடையாணைகளும் நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த 4/7/2025 அன்று அனைத்து தடைகளும் மாண்பை உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இறுதி தேர்வு பட்டியலும் வெளியானது. இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியாணைகள் முதலமைச்சரால் வழங்கப்பட்டன. இத்தகைய ஒரு வரலாற்று சாதனை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இதற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலமாக மத்திய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.